மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்ஸ் அடிக்கடி சண்டை வரும். கப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லை லவர்ஸாக இருக்கட்டும். அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கா? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை வந்துக்கிட்டே இருக்கா? ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்குள்ள லவ் போயிடுச்சா, அவங்களுக்குள்ள அந்த அன்பு போயிடுச்சான்னா அதெல்லாம் இல்லை. லவ்வும் அன்பெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. பட் ஏன் அப்போ அடிக்கடி சண்டை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது, உங்கள் பார்ட்னர் கூட ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லை. நீங்கள் டக்குன்னு எமோஷனல் ஆகிடுறீங்க, அப்புறம் எதையோ பேசிடுறீங்க. நீங்கள் பேசினதுக்கு கேட்டு அவங்க எமோஷனல் ஆகிடுறாங்க. பதிலுக்கு அவங்க ஏதோ ஒன்று சொல்ல, அதை கேட்டு நீங்கள் எமோஷனலாக நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல, நம்ம எதுக்குடா அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு அப்புறமா உட்காந்து யோசிக்க வேண்டியது. பேசும்போது நல்லா பேசிட வேண்டியது. அப்புறம் தனியாக உட்காந்து நம்ம ஏன் அந்த மாதிரி பேசணும், சரி அந்த மாதிரி சொல்லியிருக்க வேணாம். ஆக்சுவலாக எனக்கு அந்த வேர்டை சொல்லணும்னு எனக்கு இல்லை. அது நான் டக்குன்னு அந்த ஒரு எமோஷ்னலாக அந்த கோவத்தில் டக்குன்னு அந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ சாரி வேற. இப்படி இந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சண்டையை அதை அது உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் நான் அந்த மாதிரி சொன்னேன்ல, அதுக்கு அவள் அப்படி சொல்கிறான்னா, அவன் அந்த மாதிரி சொல்கிறான்னா அப்போ அவன் மனசுக்குள்ளே அந்த மாதிரி இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன்னா இப்போ நான் அந்த சண்டையில் அன்றைக்கி நடந்த போது காலையில் எழுந்திரிச்சிருப்பான், குளிச்சிருப்பான், சாப்பிட்ருப்பான், ஆஃபீஸ் போயிருப்பான், எல்லாம் அன்றைக்கி டே ஃபுல்லாக வேலை பார்த்துட்டே தான் இருந்திருப்பான். ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த ஒர்க் ஷாப்பில் இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இந்த ஒர்க் ஷாப்பில் எனக்கும் என் பார்ட்னருக்கு நடுவில் நிறைய சண்டை இருக்குது. அந்த சண்டையை தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமா? அதுக்காகவோ இல்லைனா என் பார்ட்னர் என்கிட்ட சாரி கேட்கணும், அதுக்கு இந்த ஒர்க் ஷாப் யூஸ் ஆகுமா? எனக்கு அவர் என்னையே நினச்சி பைத்தியமாக இருக்கணும், அதுக்கு இந்த ஒர்க் ஷாப் எதுக்காவது யூஸ் ஆகுமா? இந்த ஒர்க் ஷாப் அதுக்கெலாம் இல்லை. இந்த ஒர்க் ஷாப் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு. உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குன்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது, ஒரு விழிப்புணர்வு இருக்குது. எப்படி எப்படி நம்மளோட எமோஷனை பகிர்ந்துக்கணும், எப்படி பார்ட்னரோட எமோஷனை புரிஞ்சுக்கணும் இப்படின்னு ஒரு ஒரு கணக்கு வழக்கு இருக்கா இல்லையா? அதை தான் இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் கற்றுக்குவீங்க. இந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு என்ன சொல்லித்தரும்னா, பொதுவாக இந்த பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற இந்த ஃபைட் எல்லாம் இருக்குல்ல, பொதுவாக இதெல்லாமே ஒரு பேட்டர்ன் தான். அது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரிய சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், இல்லை வாரத்துக்கு ஒரு சின்ன சின்ன பொடி விஷயமா இருக்கும், ஆனால் அதெல்லாம் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு சைக்கிள். அந்த சைக்கிளை நீங்கள் பார்த்து பழகணும், அந்த பேட்டர்னை பிடிச்சி பழகணும், அப்போ அதை சரி பண்ணிடலாம். ஸோ இந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு அது எல்லாத்தையும் டீச் பண்ணும். எமோஷன்ஸ் உங்களை எப்படி ஹைஜாக் பண்ணுது? டக்குனு கோவம் நீங்கள் அந்த மாதிரி பேசிட்டீங்க, அப்புறம் உட்காந்து நம்ம ஏன்டா அந்த மாதிரி பேசிட்டோம், சே நம்ம அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டோம். அந்த கோவம் டக்குன்னு உங்களை ஹைஜாக் பண்ணிடுது. நீங்கள் உங்களே மறந்துடுறீங்க. அப்படியே கோவத்தில் நான் என்னையே மறந்துட்டேன், அந்த கோவத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, நான் என்னையே மறந்துட்டேன், அந்த மாதிரி நான் அப்படி பார்த்தியா அந்த எமோஷன்ஸ் ஒன்று அப்படியே ஹைஜாக் பண்ணிடுச்சு. பார்த்தியா, உன்னதை கடத்திருச்சு, உன் நிதானத்தை கடத்திருச்சு, உன்னதை ஹைஜாக் பண்ணிருச்சு உன்னோட எமோஷன்ஸ். அதை பற்றியெல்லாம் இந்த பயிற்சி உங்களுக்கு சொல்லித்தரும். எனக்கு அந்த மாதிரி என் பாட்டர்கிட்ட நடந்திருக்க தேவையில்லை, அந்த மாதிரி சொல்லியிருக்க தேவையில்லை, ஆனால் ஏன் இப்படி சொல்லிட்டேன்னு தெரியல, இது ஏன் இதெல்லாம் பண்ணுறோம், இதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பயிற்சி உங்களுக்கு சொல்லித்தரும். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், மனிதனோட குணம் எப்படிப்பட்டது, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சுச்சுவேஷனில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், பதிலுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பயிற்சி உங்களுக்கு சொல்லித்தரும். ரொம்ப முக்கியமாக ஒரு சுச்சுவேஷனில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லித்தரும். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு இஷ்யூ வருதுன்னா இங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற பக்குவம், நிதானம், புரிதல், அது எல்லாத்தையும் இந்த பயிற்சி உங்களுக்கு சொல்லித்தரும். மொத்தத்தில் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை ஆரம்பிக்குதுன்னா ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஒரு கவனம் வந்துடும், அந்த சண்டையை அப்படியே ஆஃப் பண்ணுற பக்குவம் உங்களுக்கு வரும். எமோஷன்ஸ் உங்களை ஹைஜாக் பண்ண விடாமல் எமோஷன்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் வரும். மனிதர்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. எமோஷனல் ஆகாமல் கடந்த கால சண்டைகளையோ அதெல்லாம் நினச்சிக்காம நார்மலாக நியூட்ரலாக நிம்மதியாக இருக்கிறது எப்படின்றத ரொம்ப முக்கியமாக கற்றுக்குவீங்க. நம்ம லவ்வரோ இல்லை நம்ம பார்ட்னரோ வாட் எவர் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகணும், எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு அன்பு, பாசம், காதல் இது எல்லாத்தையும் எப்படி தக்க வச்சுக்கணும், எப்படி அதை உயிரோட்டமாக வச்சுக்கணும், இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் டெக்னிக்கலாகவே தெரிஞ்சுக்குவீங்க. இந்த பயிற்சி முடித்ததுக்கு அப்புறமா இந்த அன்புக்காக ஏங்கி நீங்கள் தவிக்கலாம் மாட்டீங்க.
எதுக்கு எடுத்தாலும் டக்கு டக்குன்னு எமோஷனல் ஆகுறது அதெல்லாம் ஆக மாட்டீங்க. ஒரு நிதானத்தில் இருப்பீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட அந்த காதல் வாழ்க்கை ஏற்கனவே உங்களுக்கு அப்படிதான்ப்பா இருக்குன்னு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அந்த சந்தோஷத்தை உள்ளுக்குள்ளே இருந்து அனுபவிக்கிற அந்த ஒரு பக்குவம், ஒரு மெச்சூரிட்டி அதெல்லாமே உங்களுக்கு இந்த பயிற்சி கற்றுக் கொடுக்கும். 7 நாட்களில் என்னுடைய சோல்மேட்டை கண்டுபிடிப்பது எப்படி? யாரை வேண்டுமானாலும் உங்கள் மேல் ஈர்ப்பை வர வைப்பது எப்படி? அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த பயிற்சி கற்றுக் கொடுக்காது. ஏன்னா அதெல்லாம் ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. ப்ராக்டிக் பாசிபிள் இல்லைன்னு இல்லை, அது ரிலேஷன்ஷிப் இல்லை. ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு புரிதல், ஒரு மெச்சூரிட்டி, ஒரு நிதானம், சக மனிதனை உங்களோட பார்ட்னரை புரிஞ்சுக்கிறது, எமோஷன் ஆகாமல் நம்மளாம் ஏதாவது ஒரு அர்த்தம் கற்பிச்சுக்காம நம்ம பார்ட்னரை நம்ம ஆரம்பத்தில் லவ் பண்ணும்போது எப்படி ஒரு ஒரு ஃபீல் இருந்தது, எப்படி ஒரு ஒரு க்ரீன் லவ் ஒன்று இருந்தது, எவர் க்ரீன் லவ் மாதிரி ஒரு அந்த அந்த ஃபீலிங்லேயே நம்ம பார்ட்னரை பார்க்கறது எப்படி, இது போன்ற விஷயங்கள் தான், இது போன்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் முக்கியம். அதுதான் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சி உங்களுக்கு அந்த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை கற்றுக் கொடுக்கும். இந்த பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குள்ள திரும்ப சண்டைகள் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அது அது எப்பயுமே இருக்க தான் செய்யும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சண்டையோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ வந்ததுன்னா அது பெரிய பெரிய பிரச்சனைகளையும் மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தும், ஒரு தீராத வழியை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் ரிலேஷன்ஷிப்பே பிரேக்கப் ஆகிற அளவுக்கு கூட கொண்டு போய் விடும். பட் இந்த பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் எதுவுமே உங்கள் லைஃப்பில் நடக்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நீங்கள் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும். உங்களுக்கு அந்த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தெளிவு உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் லவர்ஸாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கப்புள்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கான லவ்வரை தேடிக்கிட்டு இருக்கலாம், ஆர் பிரேக்கப் ஆனவராக இருக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் லவ்னா என்னன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள லவ்வை டெவலப் பண்ணி பழகணும். பார்ட்னரை புரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு நிதானம் வரணும், ஒரு கான்ஷியஸ்னஸ் வரணும். ரிலேஷன்ஷிப்பில் உறவுகள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஒரு 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 விழிப்புணர்வு, ஒரு ஒரு பக்குவம், ஒரு பார்வை, ஒரு கண்ணோட்டம், ஒரு ஒரு ஆட்டிடியூடு, அது யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கிடைச்ச பார்ட்னர் கொடுத்து வச்சவங்க. இந்த ஒர்க் ஷாப் மூலமாக இப்போ உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வருதுன்னா உங்கள் பார்ட்னர் ரொம்ப லக்கி. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு மெச்சூர்டான பர்சன் கிடைச்சிருக்காங்கல்ல. ஸோ இந்த பயிற்சி எடுத்துக்கோங்க. இன்னும் உங்கள் லவர் கூட இத்தனை நாளாக போட்டுட்டு இருந்த சண்டைகள் எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும், புரிதல்கள் அதிகரிக்கும். உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ஒய்ஃப் கூடவோ நீங்கள் தொலைஞ்சு போச்சு அவ்வளோதான், அந்த லவ் எல்லாம் இல்லை இப்போ அப்படின்ற மாதிரி இருந்த சுச்சுவேஷன்லாம் மாறி அந்த லவ் இன்னும் அப்படியே தாண்டா இருக்குன்றது திரும்ப அது வரும். அதாவது அது போயிடுச்சு திரும்ப வருதுன்னு இல்லை, அது ஏற்கனவே எப்பயுமே இருக்கு, லவ் எப்பயுமே உங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் சூரியனை இந்த கருப்பு மேகங்கள் மறைத்திருப்பது போல உங்களுடைய அன்பு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ், அந்த பாசம், அது எல்லாத்தையும் பல பிரச்சனைகள், எமோஷன்ஸ், இந்த மாதிரியான பல பல அழுத்தங்கள் எல்லாத்தையும் போட்டு மறைச்சிருக்கு. இந்த ஒர்க் ஷாப் அது எல்லாத்தையும் தட்டி தூசி எடுத்து விட்டு திரும்பவும் அந்த பிரகாசத்தை உங்களுக்குள்ள, அந்த லவ்ன்ற அந்த லைட் உங்களுக்குள்ள பிரகாசிக்கும்படி இந்த பயிற்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கணும்னா உங்கள் பார்ட்னரை மாற்றணும்ல அவசியம் இல்லை, நீங்கள் மாறினா போதும். ஒரு கப்பிள்ஸுக்குள்ள அடிக்கடி சண்டை வருதா, 2 பேருக்கும் புத்திமதி சொல்லி 2 பேரும் மாறணும், 2 பேரும் கரெக்டாக நடந்துக்கணும், ஒத்துக்கிறேன். ஆனால் யாராவது ஒருத்தர் கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா, ஒருத்தங்க உள்ளுக்குள்ள இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருச்சுன்னா அந்த லவ் காப்பாற்றப்பட்டு விடும். ஒருத்தர் தெளிவாக இருந்தால் போதும், இன்னொருத்தரை காப்பாற்றிடலாம், உங்கள் லவ்வை காப்பாற்றிடலாம். ஸோ இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த லவ் கான்ஷியஸ்னஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக பயிற்சியில் கலந்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட் மலர ஆரம்பித்து விடும். ஓகே, ஸோ பயிற்சியில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸை முடிங்க. இதர் யூபிஐயோ இல்லை நெட் பேங்கிங்கோ இல்லை கிரெடிட் கார்டு வாட் எவர், நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். பர்ச்சேஸை முடிச்சிட்டிங்கன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கும் உங்களுடைய இமெயிலுக்கும் இந்த ஒர்க் ஷாப்போடைய வீடியோ லிங்க் எல்லாம் வந்துடும், ஆக்சஸ் லிங்க் வந்துடும். நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 வீடியோ
இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஒவ்வொரு வீடியோலையும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி, ஒவ்வொரு வீடியோவோட முடிவுலையும் சின்ன சின்ன அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன விஷுவலைசேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே செஞ்சுட்டே அடுத்த வீடியோன்னு வந்தீங்கன்னா மச்சான் 20 வீடியோ முடிக்கும் பொழுது யூ ஆர் அ சேஞ்ச்டு பர்சன். உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களை பார்க்கும் கோணம் இப்போ மாறிவிடும். லைஃப்ல உறவுகள்னா என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். எமோஷனல் ஆவீங்கல்ல, அதெல்லாம் ஆக மாட்டீங்க. ஒரு தெளிவு இருக்கும். நல்ல தெளிவான பையன்டா, தெளிவான பொண்ணு அப்படிம்பாங்கள, அந்த தெளிவு ரிலேஷன்ஷிப்ல அந்த தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரி, இப்போ இந்த பயிற்சி வந்து இருக்கு, 20 வீடியோ இருக்கு, இது 20 வீடியோ முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் அப்படின்னா இந்த பயிற்சி உங்களுக்கு, இந்த பயிற்சியோட வேலிடிட்டி 6 months, 6 மாதம் இந்த கோர்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கும். நீங்கள் ஒரு 5-10 நாளில் இந்த கோர்ஸை முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாது, எல்லாம் உள்ளே போயிருக்கும். இருந்தாலும் 6 மாதம் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது. நீங்கள் எப்போ வேணுனாலும் திரும்ப 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 ரிவர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் ஒரு லாஸ்ட்டில் ஒரு கைடட் மெடிடேஷன் இருக்கும், 1/2 மணி நேரம் கைடட் அஃபர்மேஷன் அண்ட் மெடிடேஷன். நீங்கள் இந்த பயிற்சி எல்லாத்தையும் முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் என்னங்க பண்ணுறது? இந்த பயிற்சி முடிக்கும் பொழுதே உங்களுக்குள்ள தெளிவெல்லாம் பிறந்திருக்கும். அதை அப்படியே ஸ்ட்ராங்காக தொடர்ந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கைடட் மெடிடேஷனை மட்டும் நீங்கள் தினமும் கேட்டால் போதும். ஸோ பயிற்சியில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, 20 வீடியோ அழகாக பார்த்து முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிற கைடட் மெடிடேஷனை தினமும் காலையில் நைட்டு, காலையில் எந்திரிச்ச உடனே கேளுங்க, நைட்டு தூங்கும் போது கேளுங்க. ஜஸ்ட் ஒரு 21 days to 48 days உங்களுக்குள்ள அந்த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ யூ வில் சி சேஞ்சஸ். உங்கள் லைஃப்பில் உங்கள் பார்ட்னர் கூட அந்த புரிதலில், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில், அந்த லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல, பார்ட்னரை புரிஞ்சுக்கிறதுல, இப்படி ஏதோ நிறைய மாற்றங்கள், நிறைய இன்சைட்ஸ் கிடைச்சதும் உன்னால் உணர முடியும். ப்ளஸ் நீங்கள் ஆசைப்படுற அந்த காதல் வாழ்க்கை தாங்க நான் ஏற்கனவே வாழ்ந்துட்டுருக்கேன், ஏற்கனவே நான் சந்தோஷமாக இருக்கேங்க அப்படின்னு உங்களால் ஒரு ப்ரிட்டண்டிங் பண்ண முடியும். அந்த ஆல்ரெடி நான் சந்தோஷமாக இருக்கேன்னு உங்களால் உங்கள் ஆள் மனசை நம்ப வைக்க முடியும். ஸோ அந்த அந்த பயிற்சிகள் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், 20 வீடியோ பாருங்கள், தொடர்ந்து ஒரு 21 நாள் இருந்து 48 நாள் அந்த கைடட் மெடிடேஷனை கேளுங்க. யூ வில் சி எனார்மஸ் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நான் உங்களை பயிற்சியில் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இது நம்ம சேனலோடைய வாட்ஸ்அப் நம்பர், எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் ஆர் வாய்ஸ் நோட் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நேராக போகிறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, டக்குன்னு ஃபஸ்ட்டு வீடியோவை ஆரம்பிக்கிறீங்க. 20 வீடியோ முடியும் பொழுது மச்சான் நீ வேற ஆளு. ஓகே, கேட்ச் யூ இன் தி ஒர்க் ஷாப். பாய்.